திமுகவுக்கு கொள்ளை அடிப்பதுதான் கொள்கை என்று கடுமையாக சாடிய விஜய், தாங்கள் தற்குறி அல்ல, ஆட்சி மாற்றத்திற்கான ஆச்சரியக்குறி என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் காஞ்சிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்பொழுது அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் பரந்தூரில் இருந்துதான் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதாக கூறினார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற நமக்கா கொள்கை இல்லை என்ற விஜய், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியது தொடங்கி வக்ஃப் திருத்த சட்டம் எதிர்ப்பு, குடியுரிமை திருத்த சட்டம் எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றக் கோரியது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டினார். திமுக கொள்கையை கொள்ளைதான் என்றும் அவர் சாடினார். எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி, இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. தொடர்ந்து பேசிய விஜய், பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டாத பாப்பா என்றும், நல்லவர் போல் நடிப்பதை நாடே பார்ப்பதாகவும், இன்னும் நாங்கள் அடிக்க தொடங்கவே இல்லை, அதற்குள் ஏன் அலறல் என்றும் காட்டமாக தெரிவித்தார். பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? பாலாறு ஆட்சியாளர்களால் அழிக்கப்பட்டது என்ற விஜய், பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 22,70,000 யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் 4,730 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல. காஞ்சிபுரம் பருத்தி மற்றும் நெசவு கூட்டுறவு சங்கங்களில் நெசவு தொழிலை நம்பியுள்ள 40,000 குடும்பங்களின் ஒருநாள் ஊதியம் 500 ரூபாய் தான் என்ற அவர், அதனை உயர்த்த கோரி அவர்கள் போராடி வரும் நிலையில் பருவமழை அதற்கும் வேட்டு வைத்து விட்டதாக வருத்தம் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் விவசாயிகள் பக்கம் நிற்போம் என்றும் விஜய் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்களின் பிரச்சனைகளை பேசினால் திமுகவுக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும் என்ற விஜய், மேடைக்கு மேடை டிவிகேவை அவதூறு செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிகே தான். டிவிகே அவதூறு, அவதூறு டிவிகே, டிவிகே அவதூறு, அவதூறு டிவிகே. தான் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற போகும் திட்டங்கள் குறித்து சுருக்கமாக பேசிய அவர், எல்லோருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு பைக், குடும்பத்தில் ஒருவருக்கு பட்டப்படிப்பு, நிரந்தர வருமானம், கல்வி பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம், தரமான அரசு மருத்துவமனைகள் என்று பட்டியலிட்டார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். பின்னர் வழக்கம் போல தவேக திமுக இடையேதான் போட்டி என்பதை விஜய் மக்களிடத்தில் குரலாக எழுப்பச் செய்தார். எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க.
ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட் ஒன்னு இன்னொன்னு